இந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும், அது ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில். ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாமல் உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியாவில் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது. அது மொத்தமாக ப்ராடக்டாக வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம், ஒரு நாளில் நம்ம முகத்தே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு தடவை சூர்யா நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக தான் குஷியை என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங்குகளை பார்க்கும்போது. ஏன்னா நானும் டிவியில் பார்த்துருந்தேன், டிவியில் வந்துருச்சு, யூடியூப்பில் பார்க்குறோம், நம்ம யூடியூப்பில் சோனியில் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படி பார்க்குறோம். அப்போமெல்லாம் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இன்னும் அதனுடைய டெஃபினட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது, பட் என்னென்னா ஆமாம் இல்லை அதாவது என்னென்னா நாங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னென்னா நமக்கு உள்ள ஹிட் ஆகிடுச்சுனாலே அது ஹிட் ஆகிடும், அவ்வளோதாங்க. அதனால் அது ஒன்று தான். பட் உண்மையாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்றைக்கி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் உண்மை. உங்கள் கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர்.